ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு 7 டேஸ் லோன் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அநியாய வட்டி அதிகமாக போடுறாங்க இந்த லோன் ஆப்பில். ஸோ எல்லாருமே உஷாராக இருங்க. இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு ஆப் தான் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, யூடியூப் இந்த மாதிரி சோஷியல் மீடியாக்களில் ரொம்ப ஸ்பான்சர்லன்னு சொல்லி வருது. இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் என்ன ஆப்பை பற்றி சொல்ல போகிறேன்ட்டு உங்களுக்கு இப்போவே தெரிஞ்சிருக்கும். கேஷ் அசிஸ்ட்டு. ஸோ ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். எப்படி 7 டேஸில் லோன் ஆப்பில் லோன் எடுத்திங்கன்னா அதை எப்படி ரீபேமெண்ட் பண்ணி அப்டேட் பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போவும் அதை தான் சொல்கிறேன். நீங்கள் கட்டிட்டிங்கன்னா அது அப்டேட் ஆகணுன்னா ஸோ அந்த ஷார்ட்ஸ் வீடியோ வந்து பாருங்கள். ஸோ நான் கீழே வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஒன்றில் ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ஜிபே இல்லை ஃபோன்பேயில் வந்து பேமெண்ட் பண்ணுறீங்க. அதில் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் ஐடி வரும். அந்த டிரான்சாக்ஷன் ஐடியில் அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஃபில் இன் தி யூடிஆர்ன்னு இருக்கும். அந்த 7 டேஸ் லோன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் அந்த நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிரும். ஸோ இவ்வளோ தான், வேறு எந்த ஒரு இதுவுமே இல்லை. ரொம்பவே சிம்பிளாக வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ மேபி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோன் ஆப்பில் கந்து வட்டியோட அதிகம், அதாவது மீட்டர் வட்டியோட அதிகம். அதாவது எப்படின்னா 7 நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2000 போடுறாங்க. ஒரு நாளைக்கு 285 ரூபா வட்டி. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 285 ரூபா வட்டின்னா கொஞ்சம் யோசிக்கணும். இதை விட வட்டி எதுலேயுமே கிடையாது. 7 டேஸ் லோன் ஆப்பில் தான் இந்த மாதிரி 285 ரூபா பார்த்தீங்கன்னா இது வந்து வெறும் 5000க்கு மட்டும் தான். 5000 ரூபாய்க்கு 3000 ரூபா தான் கொடுப்பாங்க. 2000 வட்டி போடுவாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நாள் நம்ம கட்டலைன்னா ஒரு நாளைக்கு 300 ரூபா கிட்ட வட்டி போடுவாங்க. இப்படி அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை மாற்றிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஃபோட்டோ, கான்டாக்ட்ஸ் எல்லாமே அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் சரியான முறையில் வந்து கட்டலைன்னா உங்களுடைய ஃபோட்டோவெலாம் வந்து சித்தரித்து ஆபாசமாக அதை உங்களுக்கே வந்து வெளியிடுவாங்க. உங்களுடைய கான்டாக்ட்ஸ் நம்பரில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எல்லாத்துக்குமே வந்து அனுப்புவாங்க. 7 டேஸ் லோன் ஆப்பில் நீங்கள் லோன் எடுத்துட்டீங்க, தெரியாமல் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு அந்த ஆப்பை ப்ராப்பராக வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸ்டோரேஜ்லாம் கிளியர் பண்ணி பெர்மிஷன்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதை பண்ணாலே பாதி ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க. லோன்காரன் எவனுமே வந்து கான்டாக்ட் பண்ணால் மேக்ஸிமம் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க. இல்லைனா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுருங்க. 1 மாதம் 2 மாதம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. எனக்கு அர்ஜென்ட்டு, அதாவது ஃபோன் வந்து எனக்கு அர்ஜென்ட்டு, அதாவது ஃபோன் வரும் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இருக்காது. ஈஸியான வழியில் நீங்கள் தப்பிக்க முடியும். இந்த 7 டேஸ் லோன் ஆப்லேருந்து வெளியே வர முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். ஸோ இதுக்கப்புறமும் 7 டேஸ் லோன் ஆப்பில் நீங்கள் லோன் எடுப்பீங்களா மாட்டிங்களான்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. எடுத்திருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் கமெண்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.